நம்மோடு நடிகர் விஜயகாந்தோடு சின்ன கவுண்டர் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்த நடிகை சுகன்யா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் நடிகர் விஜயகாந்தோடு அவருக்கு திரைத்துறையில் ஏற்பட்ட அனுபவங்கள், நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுமாறு இந்த துயரமான தருணத்தில் கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். நடிகர் விஜயகாந்தோடு உங்களோட திரைத்துறை அனுபவங்கள், நினைவுகள் மற்றும் அவருடைய பண்பு, குணநலன்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் நீங்கள் எங்களோடு தமிழக மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். மேடம் முதற்க நான் உங்களுடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு போக எத்தனையோ டைஹார்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்கு. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி இன்னைக்கு காலையில கேட்டது. அவருக்கு சமீப காலமாவே உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அவர் திடீர்னு அவரை இழப்போம்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு பெரிய ஒரு லாஸ் தான். நான் 2 படங்கள் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்ன கவுண்டர், சக்கரை தேவன்னு 2 படமுமே பெரிய ஹிட்ஸ். சின்ன கவுண்டர் சொல்லவே வேண்டாம், கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலம் ஓடி இருக்கு அந்த படம். இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு சேனல்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி அதை போட்டுடுவாங்க. அதை போட்டுட்டா கட்டாயம் ஒரு 3 பேராவது குறைஞ்சது சொல்லுவாங்க. எத்தனை வாட்டி பார்த்தாலும் இந்த படத்தை பார்த்தா நாங்க உடனே இருந்து அந்த படம் பார்த்துட்டு தான் ஃபுல்லா தான் பார்ப்போம். அவ்வளவு அருமையான படம், ஒவ்வொரு காட்சியும் நீங்க எல்லாரும் அவ்வளவு நல்லா நடிச்சிருக்கீங்க, அந்த படத்தை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. இது மாதிரி நான் வேற எந்த படத்துக்கு நிறைய நல்ல படங்கள் பண்ணிருந்தா கூட இந்த படத்துக்கான ரீச் அமோகமா இருந்திருக்கு. அது விஜயகாந்த் அவர்கள் நான் ஒர்க் பண்ண முதல் பெரிய ஹீரோ, 80s ஹீரோ அவர்லாம். ஸோ என்னெல்லாம் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சேன் முதல் படத்துல, முதல் நாளே. ஆனா ரொம்ப இயல்பா பழகக்கூடியவர், ரொம்ப தன்மையானவர். பொதுவா அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அப்படின்னு சொன்னா இவர் பேர் போனவர். ஒரு விஷயத்த ஒரு ஈவெண்ட்னா அதுக்கு நிர்வாகம் பண்றதுன்னா இவரை மிஞ்சி யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஒரு ஹீரோவா இருந்துகிட்டு தன்னுடைய என்ன சொல்றது, கெத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது எல்லாம் எதுவுமே சட்டை பண்ணவே மாட்டார். எதுவா இருந்தாலும் களத்தில் இறங்கி வேலை செஞ்சிடுறது. என்னன்னு பாத்துருவோம், எல்லாரும் நல்லபடியா கவனிக்கணும், எல்லாரும் திருப்தியா போகணும் வீட்டுக்கு, அந்த எண்ணம் தான் அவருக்கு எப்பவுமே இருந்திருக்கு. சின்ன கவுண்டர் படத்தினுடைய வெற்றி நிறைய ஊர்கள்ல நிறைய தியேட்டர்ஸ் கூப்பிட்டு எங்களெல்லாம் கௌரவிச்சாங்க. அதுக்கு பை ரோடு தான் டிராவல் பண்ணுவோம். அவருடைய வண்டி தான் முதல் வண்டியா போகும். அதற்கு பின்னால எங்க வண்டி, மனோரமா அவர்கள் வண்டி, கவுண்டமணி அவர்கள், செந்தில் அவர்கள், எல்லாருக்கும் தனித்தனி வண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி ப்ரொடியூசர் எல்லாரும் இருப்பாங்க. ஹோல் டீம் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு வந்தாகணும் அப்படின்னு. ஏன்னா இந்த வெற்றி வெறும் ஆர்டிஸ்டுக்கானது மட்டும் இல்ல, மொத்த டீமும் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி அது ஏற்பாடெல்லாம் ரொம்ப தானே முன்னிருந்து கவனிச்சு பண்ணியிருக்காரு. அண்ட் செல்போன் இல்லாத காலம், ஆமா, ஆனா அதை தாண்டி அவர் சொல்லணுன்றது ஒவ்வொரு வண்டிக்கா அவரே சொல்லிட்டு போவார். முக்கியமான ஆர்டிஸ்ட்னாக்கா இதெல்லாம் நிச்சயம் பண்ணிருக்கணும். முன்னாடி 4வது வண்டி என்னுடைய வண்டி எது, நீங்க தைரியமா வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல ஸ்லோவா போவோம், இந்த இடத்துல அந்த வண்டி முன்னாடி வரட்டும், இந்த சைட்ல பாதுகாப்பு இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தானே இறங்கி செய்வார். இதெல்லாம் நான் ஒரு ஹீரோவா இருந்து பண்ணி பார்த்ததுங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அதே மாதிரி செட்ல ரொம்ப கலகலப்பா இருப்பாரு. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சகஜமா பேசிக்கிட்டு லைட்மேன் கிட்ட எல்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பாரு. அவரு சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப சிறப்பா பழகக்கூடியவர். ஸோ அதே மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப பண்பா பழகக்கூடியவர். ஸோ ஒரு மனிதரிடம் இத்தனை விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கலாம், பன்முகங்கள் கொண்டவர். சின்ன கவுண்டர் ரொம்ப இனிமையான ஒரு அனுபவம். அதே மாதிரி இந்த சக்சஸ்க்கு அப்புறம் சக்கரை தேவன் அப்படிங்கிற படத்தையும் அவரோட நடிச்சேன். நானும் தேவிகா மேடம், அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்களுடைய மகள் கணக்கா நானும் சேர்ந்து பணியாற்றினோம். ரொம்ப சந்தோஷமான அனுபவங்கள் தான். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படமும் பெரிய ஹிட். 2 நல்ல படங்கள்ல அவரோட ஒர்க் பண்ணது என்னால மறக்கவே முடியாது. அவர் இன்னைக்கு இல்லைங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை மீண்டும் அவருடைய ஃபேன்ஸுக்கும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மேடம். இந்த முதல் திரைப்படத்தில் நீங்க ஒரு புதுமுக நடிகையாக அந்த படத்தில் நடிக்கும் போது நீங்க ஒரு ஜூனியர் நடிகையாக இருந்தாலும் அந்த ஒரு சீனியர் அப்படிங்கிறது இல்லாம எல்லார்டையுமே அந்த அந்த ஒரு அந்த
பெரிய நடிகர் அப்படிங்கிறது இல்லாம அவர் கலந்து பழகுவார்னு நீங்க சொன்னீங்க. அது போல நீங்க அந்த நடிக்கிற அந்த வசனம் மற்றும் அவரோடு இணைந்து நடிக்கக்கூடிய அந்த பாடல் காட்சிகள் இதுலயும் வந்து அந்த அவரு அந்த சீனியர் நடிகைங்கிற அந்த ஒரு அதிகார இதெல்லாம் அவர் பண்ணாம இருப்பாருன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ இது போல அவர் அந்த உணவு அந்த ஆர்டிஸ்டுகளை வழங்குவதிலையும் அந்த எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான உணவு தான் வழங்கணும் அப்படிங்கறதுலயும் ரொம்ப கவனமா இருப்பாரும் சொல்றாங்க. நீங்க அந்த விருந்தோம்பல எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதாவது பொதுவாவே வந்து யூனிட்ல எல்லாருக்கும் காஃபி டீ வழங்குறது தான் சகஜமான ஒன்று. ஆனா சிலப்போ ஸ்பெஷலா ஆர்டிஸ்டுக்கு இல்ல டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி குறிப்பிட்டு அவங்களுக்கு மட்டும் சிலப்போ போன்விட்டா இப்படி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அவர் வந்து இல்ல அத்தனை பேருக்கும் ஒன்னா இருக்கணும், எல்லாருக்கும் கொடுங்க, அது என் செலவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி கண் கூட பார்த்திருக்கோம் அதெல்லாம். அதே போல சரியா பஸ் நிறைய பேருந்து நிறைய மக்கள் வந்து அவர் வந்து பார்த்துட்டு போவாங்க. இது போக அவருடைய ஆபீஸ்ல வந்து எத்தனை பேர் எப்ப போனாலும் சாப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். யாரா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு தான் போகணுங்கிற மாதிரி ஒரு பெரிய தாராள குணம் படைத்தவர். இந்த 2 திரைப்படங்களுக்கு பிறகு ஒரு அரசியல்ல ஈடுபட்டதுக்கு பிறகு அவரோடு வேற ஏதாவது நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றீங்களா? அந்த நடிகர் சங்க கட்டிட நிதி திரட்டுங்களா அது போன்ற நிகழ்ச்சிகள்ல? இல்ல அப்போ இல்ல, அதுக்கு முன்னால அவர் ஆர்டிஸ்டா இருந்த போது அப்போ வேற ஒரு நடிகர் ஒரு பொறுப்புல இருந்தாரு நடிகர் சங்கத்துல. அது ஒரு கம்ப்ளீட் கொஞ்சம் ஏதோ எழுந்து மத்தவங்க எல்லாம் ஒவ்வொரு செட்ல போய் இன்னைக்கு நடிகர் சங்க மீட்டிங் வேண்டாம் கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சிலர். அப்போ ஆனா எனக்கு வந்து ஒரு படத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கு வந்து முன்னின்று யார இவங்க வேண்டாம்னு சொன்னாங்களோ அவர் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைச்சு சொன்னாங்க. ஆனா அது உண்மை இல்ல. எனக்கு மட்டும் இல்ல, பல நடிகர்களுக்கு கண் கூடவே பார்த்திருக்கோம். பாதி பேர் ஷூட்டிங்ல வந்தா இன்னாருக்கு சம்பளம் வந்து சேரலையா, ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்னா கூட எப்படி இருந்தாலும் கொய்யோட வாங்கி கொடுத்துருவாரு அவரு. அந்த மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ இப்போ என்னோட பிரச்சனைக்கு முன்னின்று ஒரு வெளியூர் ஷூட்டிங்ல இருந்து வந்து எனக்கு இஷ்யூ சால்வ் பண்ணி கொடுத்தாரு. அப்ப அவருக்காக இந்த மீட்டிங்க்கு வந்து யாரும் கலந்துக்காதீங்கன்னு சொல்லும் பொழுது நான் இல்ல, கட்டாயம் நன்றி கடனுக்காக நான் செய்வேன் மட்டுமல்ல உண்மையும் அல்ல, அவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படிங்கறதுக்காக நான் போனேன். அன்னைக்கு ஈவினிங் வந்து விஜயகாந்த் வேற என்னை தவிர வேற எந்த ஆர்டிஸ்டும் அன்னைக்கு வரல. அப்கோர்ஸ் ஐ மீன் பிரபலமான நடிகர்களை பத்தி நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி முடியும் தருவாயில் தான் விஜயகாந்த் அவர்கள் வந்தார்கள். ஏன்னா அவர் ஹெட், பட் அவருக்கு ஷூட்டிங்ல இருந்து வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனா என்ன வெகுவாக பாராட்டினார். இவங்க வந்து இவ்வளவு தைரியமா வந்திருக்கீங்க, எனக்கு தெரியும், எனக்கு நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கு, அத்தனை பேர் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, போக வேண்டாம்னு தெரிஞ்சுட்டு இருக்காங்க, அது உண்மை அல்ல, நீங்க நன்றி உணர்வோட வந்திருக்கீங்க, உங்களை தைரியத்தை முதல்ல பாராட்டுறேன், 2த்துக்கும் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி பர்சனலா கூப்பிட்டு சொன்னாரு. அது வந்து நல்ல விஷயத்த இன்னொருத்தர் ரெகக்னைஸ் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதை சொன்னதும் எனக்கு பெரிய ஒரு தெம்பா இருந்தது. பல நல்ல விஷயங்களை அவருக்கு சொல்லிட்டே போலாம். திரையுலகில் இந்த மாதிரி கேரக்டர் ஒரு ரேர் கேரக்டர், இந்த மாதிரி எல்லார்ட்டையும் பழகிறது, எல்லாருக்கும் உணவு அளிப்பது மற்றும் துணை நடிகர்கள் மற்றும் லைட் பாய்ஸ் வர அனைவருக்கும் அந்த சமமான பங்களிப்பு, அது உங்களோட சொந்த அனுபவத்திலே நீங்க வந்து உணர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்களோட நினைவுகளோட நீங்க பயந்து கொண்டமைக்கு இந்த துயரமான நேரத்துல, துன்பமான நேரத்துல அவரோட நல்ல குணநலன்கள் மற்றும் சிறந்த பண்புகளை விளக்கியது மிக்க நன்றி மேடம். நடிகர் விஜயகாந்துடன் சின்ன கவுண்டர் என்ற மிகப்பெரிய வெற்றி படம் மற்றும் சக்கரை தேவன் என்ற வெற்றி படம் ஆகிய 2 திரைப்படங்களில் நடித்த நடிகை சுகன்யா நம்மோடு அவர் விஜயகாந்த் படித்த படங்களோடு அவருடன் நடிக்கும் போது ஏற்பட்ட அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். சின்ன கவுண்டர் படத்தில் ஒரு புதுமுக நடிகையாகத்தான் அந்த திரைப்படத்தில் நடித்தேன் என்றும் அதற்கு கிடைத்த பெரும் வரவேற்பு மற்றும் அந்த மக்கள் ரசிகர்கள் அளித்த வரவேற்பும் என்றென்றும் நமது நினைவிலிருந்து அகலாது என்றும், மேலும் ஒரு இக்கட்டான நேரத்தில் தமக்கு அவர் உதவி செய்த நிகழ்வையும் அதற்கு பிரதி உபகாரமாக நடிகர் சங்கத்தில் அவருக்கு ஏற்பட்ட சில எதிர்ப்புகளுக்கு தாம் ஆதரவாக நின்றதையும் அவர் எனது தைரியத்தையும் அவர் பாராட்டி விஜயகாந்த் தங்களுக்கு அந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் மற்றும் அந்த நன்றி உணர்வையும் அவர் அளித்ததை வென்றும் மறக்க முடியாது என்று கூறினார். இது போல அவரோடு நடித்த நடிகைகள் தேவயானி, சுகன்யா உள்ளிட்ட பல்வேறு நடிகைகள் மட்டுமல்ல, அங்கு அவரோடு பணிபுரிந்த சண்டை பயிற்சியாளர்கள், துணை நடிகர்கள் உள்ளிட்ட நகைச்சுவை நடிகர்கள் உள்ளிட்ட அனைவருமே அந்த விஜயகாந்தின் அந்த பரந்த மனப்பான்மை, மனிதநேய உணர்வு, உதவும் குணம் ஆகியவற்றை
அவர்கள் வியந்து போராட்டுகிறார்கள். திரைத்துறையில் இத்தகைய அரிய குணங்கள் படைத்த நபர்களை காண்பது அரிது என்பதை உணர்த்தும் வகையிலும் இனிமேல் இது போன்ற ஒரு அரிய குணம் படைத்த, உதவும் குணம் படைத்த, அனைவருக்கும் உணவளிக்கும் அந்த வள்ளல் தன்மை நிறைந்த மனநிறைவு கொண்ட ஒரு நடிகர் திரைத்துறைக்கு கிடைப்பாரா என்ற ஒரு ஏக்கம் மற்றும் ஒரு வருத்தம் அனைத்து தரப்பினருக்கும் திரைத்துறையில் இருப்பது நாம் அந்த பேட்டிகளின் மூலமாக தெரிய வருகிறது. இப்போதும் அந்த கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் அங்கு திரண்டு நின்று அவருக்கு அஞ்சலி செலுத்தும் காட்சியே அதற்கு சாட்சியாகவும் திகழ்கிறது.